பச்சைப்பை புள்ளார அதாவது பச்சைப்புன்றது பேரில் வச்சுக்கிட்டு நம்மளை அறுக்கிறான் போட்டு வீடியோவாக போட்டு அறுக்கிறானுங்க. இவங்க மாதிரி பைத்து நல்லதான் இருக்குது. போ நம்ம வந்திருக்கோம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஆல்ரெடி இங்கே ஏகப்பட்ட வீடுலாம் இருக்குது. சரியா, நல்லதாக இருக்குது. முன்னாடி போகிறதாங்க செல்லுக்காரன். ஆமாம், கண்டிப்பாக அவர் பிறந்த நாளைக்கு நம்மளை கூப்பிட்டு வந்து இன்றைக்கி சாவடிக்கணும், தெரியுதா? ஆமாம், வேணான்னு தெளிவாக சொன்ன கேட்கல. இப்போ நடக்க விட்டு எனக்கு சட்டி முதல் கொண்டு ஈரமாகிடுச்சு. யார்ட்டையும் சொல்ல முடியல. சட்டி முதல் கொண்டு ஈரமாகிடுச்சான். என்னத்த சொல்கிறது, போயிட்டு வாயில் வருதுங்க, கெட்ட கெட்ட வார்த்தையாக வருது, பேச முடியல. ஏதோ கேமரா வீடியோ வந்து ஓப்பனில் வச்சுருக்குன்னா ஆமாம், இவர் தாங்க கூப்பிட்டு வந்தார். எங்களை பெரிய அருவி பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தது இந்த பூலாண்டர் தான். சரி, நான் அவர் செருப்பு போட்டு ஷூவோடு நடக்கிறாரு, நான் செருப்பு இல்லாமல் நடக்கிறேன். ஆமாங்க, இதான் விவசாயம் பண்ணுறேங்க மலைக்காட்டில். எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸு இதாக இருக்குது. நம்ம தேடி வந்த அருவி இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஆமாம், பார்த்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. எதுவும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. ஏன்னா முக்கியமான அருவி நான் தேடி வந்த ஒரு கிட்டத்தட்ட எங்கள் ஊர்லேருந்து யாரும் வரவும் மாட்டாங்க, யாருக்கும் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அதாவது தியாகதுருவம், கள்ளக்குறிச்சி, அதாவது என்னோடய ஊர் வந்து தியாகதுருவம். அங்கேருந்து இங்கே நான் வந்திருக்கேன். எத்தனை மினிமம் எனக்கு குறைஞ்சபட்சம் இது ஒரு 50 கிலோமீட்ரு, அது ஒரு 70 கிலோமீட்ரு, 20 கிலோமீட்ரு மினிமம். நீங்கள் ட்ராவல் மட்டுமே 100 கிலோமீட்டர் பண்ணிட்டேன்னா பாருங்களா எவ்வளோ கஷ்டம். இருந்தாலும் அந்த கஷ்டப்பட்டாலும் நாங்கள் இந்த அருவியை பார்க்காம போகக்கூடாதுன்னு முன்னால் போகிறாரு பார்த்தீங்களாங்க, அவர் தான் இதுக்கு காரணம். வீடியோவை ஆஃப் பண்ண சொல்கிறான்.